வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நேருக்கு நேரே மோதல் உண்டாயிருச்சு. எதனால வச்சு பார்க்கணும், இந்த ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, ஒரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க குறைகள் சொன்னாங்க, எல்லா நிர்வாகிகளும் சொல்லுவாங்க. ஆனால் மாவட்ட செயலாளர் பற்றி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து காப்பாற்றி விட்டுருவார். மாவட்ட செயலாளர்லாம் எதிர்க்கக்கூடாது, எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்லாம் விமர்சித்து பேசக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது எப்படியா தடுத்து நிப்பாட்டிடுவார். உடுப்பா அது பார்த்துக்கலாம், பிரச்சனைலாம் வேணப்பான்ற மாதிரி வந்து தடுத்து நிப்பாட்ட தான் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனால் செங்கோட்டையன் விஷயத்தில் அப்படி கிடையாது. செங்கோட்டையன் நோக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடுக்கான புகார்கள் வந்து தெரிச்சுட்டே வர்றாரு. பட் எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டே இருக்காரு. எந்த ஒரு மறுப்பையுமே இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி தடுக்கவே இல்லை. செங்கோட்டையன் வந்து உட்காந்தே இருக்காரு. என்னப்பா நான் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி பேசுகிற, கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா யார் உழைச்சா யார் உழைக்கலான்னு தெரியும். அதே மாதிரி அங்கே வேட்பாளர் நிப்பாட்டினாங்க பார்த்தீங்களா, அது எடப்பாடி பழனிசாமியோட பார்த்தீங்கன்னா சொந்தக்காரர் தான், அருணாச்சலத்தை தான் நிப்பாட்டி வச்சிருக்காரு. மாவட்ட செயலாளர் முறையில் பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆலோசனையும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை பண்ணவே இல்லை. அந்த அதிருப்தி இருந்துச்சு. ஸோ அந்த அதிருப்தினாலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தார். செங்கோட்டையன் செலவு பண்ணாததுக்கும் முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தனிச்சு முடிவு எடுத்தது தான். என்கிட்ட ஆலோசனை பண்ணுன்ற ஒரு கோவம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அவர் வந்து ஜெயிக்க மாட்டான்றது நல்லா தெரியும் செங்கோட்டையனுக்கே. ஏன்னா கட்சியில் வந்து நல்ல பிரபலமானவங்க, ஸோ நல்ல ஃபேமஸானவங்க, செல்வாக்குள்ள நபர்கள் இருக்காங்க. அவங்க நின்று தான் நான் செலவு பண்ணியிருப்பேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எடப்பாடி பழனிசாமியை தேர்வு பண்ண வேட்பாளருக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து வேலை செய்யாத உண்மை தான். ஆனால் மித்த மாவட்ட செயலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே குறை சொல்லும் போது, நிர்வாகிகள் குறை சொல்லும் போது அதை தடுத்து நிப்பாட்டின எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் சீனியர் முன்னாள் அமைச்சர், அவர் மேலே ஒருத்தர் இவ்வளோ அடுக்கடுக்கான புகார் வந்து மிகப்பெரிய சண்டை போயிடுச்சு. செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகியை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமேச்சு நிப்பாட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி. நிப்பாட்டவே இல்லை, தொடர்ந்து அவர் பேச விடுறாரு. ஸோ அந்த நிர்வாகியில் அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் இது நடக்குதுன்னு நல்லாவே தெரியுது. ஸோ எப்படி பார்த்திங்கன்னா தோப்புற வெங்கடாச்சலத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணாரோ, அதே மாதிரி செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் சொல்லிட்டு இந்த சீனியர்கள்லாம் காலிப்பட்டதுக்கான வேலைகளை தீவிரமாக எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்காரு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் செங்கோட்டையன் இப்போ மிகப்பெரிய லெவலில் வந்து உச்சக்கட்ட கோவம் அடைஞ்சிருக்காரு. எடப்பாடியை காலி பண்ணுன்றதை அவரே முடிவு பண்ணிட்டாருன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ்.